Very good morning students. இன்னைக்கு class 6 term 2 science. So chapter 1 heat. So நம்ம எல்லா first lesson ஓட டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸில் பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு அதோட சொல்யூஷன், அதாவது உங்கள் புக் பேக்கில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஹீட் லெசனோட உங்களோட புக் பேக் ஒன் வேர்ட்ஸ். when an object is heated, the molecules that make up the object, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அதில் இருக்க மாலிகூல்ஸ் அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? begin to move faster, அதாவது சீக்கிரமாக மூவ் பண்ண தொடங்குமா, இல்லைனா அதில் இருக்க எனர்ஜி லாஸ் ஆகுமா, இல்லைனா பிகம் ஹெவியர் ஆகுமா, இல்லைனா பிகம் லைட்டர். ஹெவியர்னா வெயிட் ஆகுமா, இல்லைனா லைட் ஆகுமா? ஸோ நம்ம இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிகின் டு மூவ் ஃபாஸ்டர். ஒரு பொருளுக்கு நம்ம ஹீட் கொடுக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும்? when an object heated, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஹீட் பண்ணும் பொழுது the molecules that make up the object begin to move faster. ஸோ உள்ளே இருக்க மாலிகூல்ஸ் என்ன பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர்? when an object is heated, the molecules that make up the object begin to move faster. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு. செகண்ட் கொஷின் நம்ம ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, the unit of heat. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் என்ன வரும்? ஹீட்டோட யூனிட் என்ன? ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது? ஜூல். யூனிட்டோட ஹீட் ஆஃப் யூனிட் என்ன? ஜூல். ஓகே, ஸோ செகண்ட் ஆன்சர் பார்த்தாச்சு. தேர்ட் பார்க்கலாம். 1 liter of water at 30 degrees Celsius is mixed with 1 liter of water at 50 degrees Celsius. The temperature of the mixture will be அதாவது இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து 30 டிகிரிக்கு ஹீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 1 liter of the water at 30 degree is mixed with 1 liter of water 50 degree. அதாவது 1 liter of water வந்து 30 டிகிரி இருக்குது, அது கூட 50 டிகிரி இருக்கிற செல்சியஸில் இருக்கிற வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரவுண்ட் 40 டிகிரி செல்சியஸ். ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து 30யும் கிடையாமல் 50யும் இல்லாமல் அது சென்டராக இருக்கிற 40 டிகிரி செல்சியஸில் இருக்குமா? ஓகே, பாருங்கள், 1 liter ஆஃப் த வாட்டர் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 liter ஆஃப் த வாட்டர் at 30 டிகிரி எடுத்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி 1 liter ஆஃப் வாட்டர் 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது, ஹீட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம கிடைக்க போகிற டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா அரவுண்ட் 40லேருந்து, அதாவது 40 இருக்கலாம், 41, 42 அப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ அரவுண்ட் 40க்குள்ளே அப்படியே வந்துடும். ஸோ இதுதான் தேர்டோட ஆன்சர். ஃபோர்த் ஒன் வேர்ட் பாருங்கள். an iron ball that at 50 degree Celsius is dropped in mug. ஸோ அயன் பால் வந்து 50 டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் இருக்கு. an iron ball at 50 degree Celsius is dropped in the mug containing water at 50 degree Celsius. The heat will be. ஸோ அப்போ என்ன, ஒரு அயன் பாலில் 50 டிகிரி ஹீட் பண்ணி மக்கில் இருக்கிற வாட்டர் 50 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குது. அப்போ வந்து அதில் போடுறாங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், நாட் ஃப்ளோ ஃப்ரம் அயன் பால் டு த வாட்டர் ஆர் ஃப்ரம் வாட்டர் டு த அயன் பால். ஸோ ஹீட் இதிலேருந்தும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதிலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா இதுவும் ஹீட்டாக இருக்குது, அதுவும் ஹீட்டாக இருக்குது. ஸோ அப்படியே மெயின்டைன் ஆகும். பாருங்கள் இதோட ஆன்சர். கொஷின் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்கிறேன். an iron ball at 50 degree Celsius is dropped in a mug containing water at 50 degree Celsius. So the heat will be, heat எப்படி இருக்கும் அப்போ? not flow from. ஸோ எப்படி இருக்காது? அயன் பால்லேருந்து வாட்டருக்கு ஃப்ளோ ஆகாது, அதே மாதிரி சேமாக வாட்டர்லேருந்து அயன் பாலுக்கும் ஃப்ளோ ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு 4 சூஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க fill in the blanks நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கொஷின்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீட் ஃப்ளோ ஃப்ரம் எ டேஷ் பாடி டு டேஷ் பாடி. நம்ம பார்த்துருக்கோம் ஹையர் பாடியிலேருந்து லோவர் பாடியா, இல்லை லோவர் பாடியிலேருந்து ஹையர் பாடியா? இங்கே பாருங்கள், ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு மாறும். நெக்ஸ்ட்டு வந்து
ஹாட்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை இட்ஸ் டெம்பரேச்சர். எப்படி வந்து ஒரு பொருள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதோட டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். The SI unit of the temperature is Kelvin. SI unit of the temperature is Kelvin. Solids on heating and expand on cooling. So solid என்னாகும் expand சொல்லலாம் இல்லை contractனு சொல்லலாம். ஹீட் சாலிட்ஸ் வந்து ஹீட் ஆகும் பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்புறம் கூல் பண்ணும்போது என்ன ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ சாலிட்ஸ் ஆன் ஹீட் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், கூல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, the two bodies are said to be in the state of thermal equilibrium if there is no transfer of heat taking place. ஸோ ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே இல்லை, நடக்கலை, அந்த இடத்துல வந்து ஒரு எந்த டிரான்ஸ்மிஷனும் நடக்கலை அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மல் ஈக்குவல்பிரியம். தெர்மல்னா ஹீட், ஓகே, ஈக்குவல்பிரியம்னா பொதுவாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கலை, அப்போ இது ஈக்குவல்பிரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்ப்போம். ஹீட் இஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி தட் ஃப்ளோ ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. ஆமாம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகிறது பேர் தான், அதாவது ஒரு ஹாட் பாடியிலேருந்து கோல்ட் பாடிக்கு ஃப்ளோ ஆகிற பேர் தான் ஹீட்டான்னு கேட்குறாங்க. எஸ், ட்ரூ. ஸ்டீம் இஸ் ஃபார்ம்டு வென் ஹீட் இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் வாட்டர். ஸோ ஸ்டீம் இஸ் ஃபார்ம்டு, ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா ஐஸ் இஸ் ஃபார்ம்டு வென் ஹீட் இஸ் ரிலீஸ் ஃப்ரம் வாட்டர். அதாவது வாட்டர்லேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும்போது ஐஸ் ஃபார்ம் ஆகும், ஸ்டீம் ஃபார்ம் ஆகாது. ஓகே, the thermal expansion is always a noisoness. So false. The thermal expansion is always beneficial. So always எப்படி இருக்கும்னா நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபால்ஸ். borosilicate glass do not expand much as heating. ஸோ அந்த போரோசிலிகேட்ன்ற கிளாஸ் வந்து எவ்வளோ ஹீட் பண்ணாலும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ட்ரூ. அது வந்து எக்ஸ்பென்ஷன் நடக்காது. தி யூனிட் ஆஃப் ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் சேம். ஸோ ரெண்டுக்குமே வந்து யூனிட் ஒரே மாதிரி இருக்குமா? கிடையாது. டெம்பரேச்சருக்கு வேறு யூனிட்டு, ஹீட்டுக்கு வேறு. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபால்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வரை கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு லெசன் படிச்சுட்டு நம்ம அது கூடயே வந்து அந்த ஒன் வேர்ட்ஸ் அதில் இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. ஸோ வெரி ஷார்ட் ஆன்சர். ஸோ அந்த வெரி ஷார்ட் ஆன்சரை நம்ம பார்க்கலாம். வெரி ஷார்ட் ஆன்சர்ஸாக பார்த்துட்டா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். மேக் எ லிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அட் த ஹோம் விச் வி கெட் heat from. ஸோ எதுலலாம் நம்மளுக்கு ஹீட் கிடைக்கும்? வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் கெட்டில், மைக்ரோ ஓவன். ஓகே, வாட் இஸ் டெம்பரேச்சர்? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டெம்பரேச்சர்? டெம்பரேச்சர்னா என்ன? வார்ம்னஸ். த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் டெம்பரேச்சர். தி எஸ்ஐ யூனிட் வந்து டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் என்ன? கெல்வின். வேறு என்னென்ன சொல்லலாம்? செல்சியஸும் சொல்லலாம், ஃபாரன்ஹைட்டும் சொல்லலாம். தெர்மல் எக்ஸ்பென்ஷனா என்ன? த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஆன் ஹீட்டிங். ஸோ எப்போ நம்ம ஹீட் காட்டும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதுக்கு பேர் தான் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, ஃபைனலாக ஃபோர்த் ஷார்ட் பார்க்கலாம். டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தெர்மல் ஈக்குவல்பிரியம்? எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? தெர்மல் ஈக்குவல்பிரியம் எக்ஸிட் வென் டூ ஆப்ஜெக்ட் இன் தெர்மல் கான்டாக்ட் no longer affect each other's temperature or both object in the same temperature, they are in the thermal expansion. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம் டெம்பரேச்சரில் இருந்தால் அதுக்கு பேர் நம்ம தெர்மல் ஈக்குவல்பிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் லெசன், அதாவது டேர்ம் 2 சயின்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற ஹீட் லெசனோட ஒன் வேர்ட்ஸும் அண்ட் ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸும் இன்றைக்கி பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக காப்பி பண்ணிக்கோங்க. எப்போவுமே காப்பி லெசன் வைஸ் நேம் போட்டு உங்களோட நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு இதை டெய்லி ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.